ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, எக்ஸாம் பாயிண்டில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2023 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்தி மில்லட்ஸ் ஹெல்த்தி பீப்புள் அப்படின்றது தான் இதனுடைய மெயின் தீமு. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் அவுட் பண்ணிக்கணும். March 2021 at the 75th session of United Nations General Assembly, India proposed declaring 2023 as a International Year of Millets வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2023 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த ப்ரப்போசல் ரிசீவ்ட் support from 70 countries. Understanding millets and their climate requirement millets overview. ஸோ இப்போ அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது 70 கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் ஆர் ஸ்மால் சீடட் கிராசஸ் பிலாங் டு த Poaceae family, cultivated as a cereal crop for human consumption and animal fodder வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய கொஷின் என்னாக்கல என்ன ஃபேமிலி வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னாக்கல ஃபாடருக்கு அனிமல் ஃபாடருக்காகவும் ஹியூமன் கன்சம்ஷனுக்காகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தே ஹாவ் லாஸ்ட் ப்ராமினன்ஸ் டியூ டு த க்ரீன் ரெவல்யூஷன் ஃபோக்கஸ் ஆன் அதர் சீரியல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கல நம்ம க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணதுனால இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு பார்க்கும்போது மேஜர் மில்லட்ஸ் அண்ட் மைனர் மில்லட்ஸ் 2 வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ மேஜர் மில்லட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம், பேர்ல் மில்லட், அது ஃபிங்கர் மில்லட், இது எல்லாமே வரும். பேர்ல் மில்லட் அப்படின்னாக்கல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜ்ரா கம்புன்னு சொல்லுவோம் தமிழில். ஃபிங்கர் மில்லட் ராகி அப்படின்னு சொல்லலாம். சொர்க்கம் வந்து ஜோவர். ஸோ மைனர் மில்லட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேனியார்ட் மில்லட்ஸ், ப்ரோசோ மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட், கோடோ மில்லட், லிட்டில் மில்லட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனர் மில்லட்ஸ் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்ததாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அண்ட் சாயில் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான கிளைமேட் வந்து தேவை அப்படின்னாக்கல வார்ம் டெம்பரேச்சர்ஸ் 20 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆர் சென்சிட்டிவ் டு ஃப்ராஸ்ட். அதாவது ஃப்ராஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப தாங்கி வளராது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை டெம்பரேச்சர் வந்து தாங்கி வளரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா 30 to 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருந்தாவே போதுமானதாக இருக்குது. ஸோ ட்ரவுட் கிராப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வெல் க்ரோன் இன் அல்லுவியல் லோமி அண்ட் சாண்டி சாயில்ஸ் வித் குட் ட்ரைனேஜ். ஸோ இதே மாதிரி நம்ம அல்லுவியல் சாயில்ஸு, லோமி சாயில்ஸு, சாண்டி சாயில்ஸில் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து வளரக்கூடியது இருக்குது. மில்லட்ஸ் ஆர் எஃபிஷியன்ட் வாட்டர் யூசர்ஸ் அண்ட் ஆர் ஏ ஐடியல் ஃபார் ரீஜன்ஸ் வித் லோ மாய்ஸ்டர். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ட்ரவுட் கிராப்பாக வந்து இருக்குது. கம்மியான மாய்ஸ்டர் இருக்கிற இடத்துல கூட நம்ம இதை வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மெயினாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன டெம்பரேச்சர்ஸு, ஸோ எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரி என்ன மாதிரியான சாயில் வந்து ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மிக முக்கியம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நாம் அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் மேப் வந்து பார்க்குறோம். ஸோ ஜோவர் இஸ் க்ரோன் மெயின்லி இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு. பாஜ்ரா மெயின்லி இன் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா. ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜோவர் வந்து பார்த்திங்கன்னா 4.24 மில்லியன் ஹெக்டர் பர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 4.78 மில்லியன் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஜோவர். ஸோ இதுதான் ஜோவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரொடக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஏரியாவிலையும் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பாஜ்ரா வந்து நான் பார்க்கும்போது 7.75 மில்லியன் ஹெக்டர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா
ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10.86 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2020-21 வந்து பார்த்தீங்கன்னா பாஜ்ரா கம்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 130 கண்ட்ரிஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபார் மோர் தென் 500 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 130 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாகவும், ஸோ அதை வந்து 500 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணவாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கவர்மெண்ட் ஹாஸ் டிக்ளேர்ட் மில்லட்ஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பாயிண்ட்டாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ் டிக்ளேர்ட் மில்லட்ஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னுடைய மிக முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ரமோஷன். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி ரைஸ்டு அவேர்னஸ் அண்ட் ப்ரமோட் மில்லட்ஸ் குளோபலி. ஸோ இந்த மில்லட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி கொண்டு போகிறதுக்காக தான். ஸோ மிக முக்கியமாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நம்மளுக்கு மிக முக்கியமான ஃபுட்டாக இருக்கிறதுனால இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் டு 1000 ஸ்டார்ட் அப் இன் மில்லட் ப்ரொடக்ஷன். மில்லட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. 1000 ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ செயின் ஸ்ட்ரென்தன்ஸ், அதனுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அதிகப்படுத்துறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட் மில்லட் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரத்துக்குமே மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கல 1000 ஸ்டார்ட் அப் மில்லட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேல்யூ செயின் ப்ராடக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெடி டு ஈட் மில்லட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது பெனிஃபிட்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு ஹை நியூட்ரிஷன் வேல்யூ. மில்லட்ஸ் ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் டயட்டரி ஃபைபர் கம்பேர்டு டு ஃபைன் சீரியல்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட் அண்ட் டயட்டரி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் ரிச் மில்லட்ஸ் கண்டெயின் ஹை அமௌண்ட் ஆஃப் கால்சியம், அயன், ஜிங்க் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து அதிகமாக இருக்குது. கால்சியம், அயன், ஜிங்க் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ அதே மாதிரி டிசீஸ் ப்ரிவென்ஷன். தே ஆர் gluten ஃப்ரீ, நான் allergenic and have a low glycemic index, reducing risk of diabetes and cardiovascular disease. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வரவிடாமல் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு மைனர் மில்லட்ஸ் மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய லைஃப் லாங் டிசீஸ் வரவிடாமல் பாதுகாத்து வச்சுக்குது. சைல்டு டெவலப்மெண்ட். ஸ்டடீஸ் ஷோ மில்லட்ஸ் என்ஹான்ஸ் growth in children when including in meals. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸோட சேர்த்து எடுத்துக்கும் போது சில்ட்ரன்ஸுக்கு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது ஃபுட் செக்யூரிட்டி. அதாவது மில்லட்ஸ் ஆர் crucial ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி, ரேங்கிங் 6th இன் குளோபல் சீரியல் ப்ரொடக்ஷன். அதாவது மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபுட் செக்யூரிட்டியில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் பெனிஃபிட்ஸில் பார்க்கும்போது வந்து ட்ரவுட் ரெசிஸ்டண்ட்டு, ஷார்ட் க்ரோவிங் சீசன்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் பெனிஃபிட்ஸாகவும் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எக்கனாமிக் அண்ட் சோசியல் பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் இன்கம் ஃபார் ஃபார்மருக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் கொடுக்கக்கூடியது. லோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். மில்லட்ஸ் கான்ட்ரிபியூட் டு அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிலேட்டட் டு ஹங்கர், ஹெல்த் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
எக்கனாமிக் ஓரியன்டாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் ப்ரமோட் மில்லட் ப்ரொடக்ஷன். மில்லட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சைடு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷேஷன். நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2018 வாஸ் அப்சர்வ்ட் ஆஸ் தி நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இன் இந்தியா. இந்தியா 2018 நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் the United Nations adopted India's resolution to mark 2023 as a international year of millets வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி, ஸோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஃபோக்கஸ் ஆன் 2012 மில்லட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வித் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் குவாலிட்டி சீட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்ச். 212 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி $14 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் டு சப்போர்ட் மில்லட் என்டர்பிரனர்ஸ். மில்லட் என்டர்பிரனர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக $14 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரமோட்டிங் 10,000 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபார் எஃபெக்டிவ் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன். 10,000 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி மில்லட்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபையிங் 27 மில்லட் ஃபோக்கஸ்டு டிஸ்ட்ரிக்ட் டு ஸ்டீம் மைன் சப்ளை செயின்ஸ். 27 மில்லட்ஸ் ஃபோக்கஸ்டு டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இனிஷியேட்டிவ்ஸில் ஒடிஷா மில்லட் மிஷன் சப்போர்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இன்புட் அண்ட் மார்க்கெட்டிங் நீட்ஸ். ஒடிஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் மிஷன் சப்போர்ட்ன்ற ஸ்கீம் மூலிமா நிறைய ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ இது எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய சேலஞ்சஸ், அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மோனோ கிராப்பிங் அண்டு ரெடியூஸ் கல்டிவேஷன், கிரீன் ரெவல்யூஷன் இம்பேக்ட். அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் ஷிஃப்ட் டு வீட் பேடி சைக்கிள் ரெடியூஸ் மில்லட் கல்டிவேஷன் ஃப்ரம் 37 மில்லியன் ஹெக்டர் டு 14 மில்லியன் ஹெக்டராக வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி மில்லட் ப்ரொடக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதனால 37 மில்லியன் ஹெக்டர்ஸ்லேருந்து 14 மில்லியன் ஹெக்டர்ஸை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ டிக்ளைன் ப்ரொடக்ஷன் மில்லட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் agree dropping in 2023-24. Economic and consumption barriers, lower remuneration, millet returns are less compared to other cereals. அதாவது இதில் வந்து குறைந்த அளவு இன்கம் தான் இருக்குது மற்ற சீரியல்ஸை வந்து கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ மில்லட்ஸ் கன்சம்ஷன் இஸ் டிக்ளைன் despite increasing awareness, சப்ளை செயின் ப்ராசஸிங் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால தான் மில்லட் ப்ரொடக்ஷனில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பேக்கில் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னாக்கல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர் மார்க் பண்ணது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கங்க. ஸோ உங்கள் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.